இன்றைய அனுதின தியானத்திற்கான வசனம் நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். Proverbs 20:24. கர்த்தராலே மனுஷனின் நடைகள் வாய்க்கும், ஆகையால் மனுஷன் தன் வழியை அறிந்து கொள்ளுவது எப்படி? Man's goings are of the Lord. How can a man then understand his own way? இதனுடைய தலைப்பு ways of the man are ordained by the Lord. நாம் திட்டங்களையும் போடுகிறோம், ஆனால் அந்த திட்டங்கள் செயல்படுத்தும் போது முடிவு எப்படி இருக்கும் என்பது தெரியாது. ஆனால் வெற்றி பெறுவோம் என்ற நோக்கத்தோடு நாம் செயல்பட ஆரம்பிக்கிறோம். இங்கே வசனம் சொல்லுகிறது, நம்முடைய நடைகள் தாப்பட்டது ஒரு மனுஷன் வாழ்க்கையிலே கால் மிகவும் முக்கியமான ஒரு தலையிலே அங்கே இருக்கும்படியான சிந்தை தளம், காலிலே செயல்படும்படியான நடை உறுதிகள், நிலைப்பாடு, ஃபேர்ம்னஸ், இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம். சிந்தை தளமும் நிற்கும் தளமும். அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். மனிதனை புறக்கணித்த கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. He only fixes up. ஒவ்வொருடைய மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் தான் அங்கே நிலை நிற்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். அதனால் தானே இங்கே சொல்லப்படுகிறது, கர்த்தராலே மனுஷனுடைய நடைகள் வாய்க்கும். நம்ம பிளான் போட்டு போயிட்டே இருப்போம், ஆனால் ஆண்டவர் தான் வழிகளை வாய்க்க பண்ண வேண்டும். நம்முடைய வழிகள் அவர் போடுகிற திட்டங்கள். அவருடைய வழியிலே நடக்கும்போது அது பாதைக்கு தீபம், கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். அதைத்தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். போய்கொண்டே இருக்கும்போது விழுந்து விடாதபடி ஆண்டவர் நடைகளை ஸ்திரப்படுத்த வேண்டும். ஆகையால் மனுஷன் அவனுடைய வழியை அறிந்து கொள்வது எப்படி? How can a man then understand his own ways? நம்முடைய வழிகளை நாம் போட்டு அதிலே வெற்றி காண்பது என்பது மிகவும் ஒரு நிலையற்ற ஒரு காரியம். அதனால்தான் வழிகளை கர்த்தர் ஒப்புவி, அவர் வழிகளை வாய்க்கச் செய்வார் என்ற அந்த வாக்கியத்திலே நாம் நிலைத்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.